வணக்கம் ரிதி. நெல்லை மாவட்டத்திற்கும் கரடி, சிறுத்தை, புலி என அனைத்து வன விலங்குகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டிய பாபநாசம், மணிமுத்தாறு போன்ற பகுதிகளில் அடிக்கடி கரடி மற்றும் சிறுத்தை, புலி ஊருக்குள் வருவதும், பின்னர் அது குறித்து பொதுமக்கள் புகார் அளிப்பதும், பின்னர் வனத்துறையினர் விரைந்து வந்து அதனை கூண்டு வைத்து பிடித்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கொண்டு விடுவதுமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மிகுந்த சுவாரஸ்யம் நிகழ்ந்த நிகழ்வாக இது காணப்பட்டாலும் கூட வனவிலங்குகளை சில நேரங்களில் நாம் துன்புறுத்துகிறோமோ என்ற உணர்ச்சியும் பொதுமக்களிடையேயும் உள்ளது. இன்று பார்த்தீர்கள் என்றால் மணிமுத்தாறு, திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக சிறப்பு வாய்ந்த அருவி அமைந்துள்ள மணிமுத்தாறு பகுதி. இந்த மணிமுத்தாறு பகுதியில் பட்டப்பகுதியில், மலை அடிவாரத்தில் உள்ள மணிமுத்தாறு பகுதியில் பட்டப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த கரடியை பொதுமக்கள் விரட்ட முயற்சித்த நிலையில் அந்த கரடி தற்போது மரத்தின் மீது ஏறி நிற்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அச்சமடைந்து இருக்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள் என வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு பொதுமக்கள் கூட்டம் அந்த பகுதியில் திரண்டு நிற்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் புலி, சிறுத்தை, கரடி, யானை, மான், மிளா, காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் உள்ளன. ரிதி, வனவிலங்குகள் உணவை தேடி அவ்வப்போது ஊருக்குள் வருவதும் நெல்லை மாவட்ட பகுதிகளில் தொடர் கதையாகியுள்ளது. இன்று பார்த்தீர்கள் என்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அங்குள்ள அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலை மோதியது. இந்த நிலையில் இன்று பிற்பகலில் பட்டப்பகலில் மணிமுத்தாரின் பிரதான சாலையில் ஒரு கரடி சர்வ சாதாரணமாக சாலையை கடந்து சென்றது. இதனை பார்த்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் அப்பகுதிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். நல்ல ஒரு பெரிய கரடியாக அந்த கரடி காணப்படுகிறது ரித்தி. பின்னர் அந்த கரடி அங்கே உள்ள மணிமுத்தாறு பகுதியில் தான் தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல்துறையின் பயிற்சி முகாம் உள்ளது. அந்த பயிற்சி முகாமில் உள்ள 9ஆம் எண்ணுள்ள காவல் பெட்டாலியன் விடுதியில் உள்ள மரத்தின் மீது விறுவிறு என்று இந்த கரடி பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் துரத்தியதின் அடிப்படையில் மேலே ஏறிவிட்டது. இதனால் அப்பகுதியில் இருக்கும் சுற்றுலா பீதிகள் பீதி அடைந்து உள்ளனர். தற்போது அந்த காட்சிகளை நாம் காண்பித்து வருகிறோம். மரத்தில் உள்ள கரடியை உடனடியாக பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் அங்கு ஒரு குழுவாக வந்து சேர்ந்துள்ளனர். தற்போது அந்த வனத்துறையினர் மிகப்பெரிய வலைகளை பயன்படுத்தி கரடி ஒருவேளை மரத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டால் அதை மனிதர்களை தாங்கி பிடிப்பது போல் தாங்குவதற்காக வலைகளை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வனத்துறையின் மயக்க மருந்து செலுத்தும் கால்நடை மருத்துவரும் அப்பகுதிக்கு விரைந்திருப்பதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினர் மற்றும் கால்நடை துறையினர் விரைந்து வந்து மயக்க ஊசி செலுத்தி அந்த கரடியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் முதல் கட்டமாக மேற்கொள்ள இருக்கின்றனர். ரித்தி, அருவிகளில் குளிக்க போன மக்கள் கூட்டம் இலவசமாக கரடியையும் காண முடிந்ததை நினைத்து ஒரு பக்கம் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் வனத்துறையினர் இந்த கரடியை பாதுகாப்பாக பிடிக்க வேண்டும் என்ற அவர்களது நோக்குடன் தொடர்ந்து இந்த கரடியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ரித்தி.